இப்பதான்ப்பா கண்ணு ரெண்டு நல்ல வெளிச்சமா தெரியும். நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வந்துட்டோம். சரி எப்படியோ வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. நம்ம வேலையும் முடிஞ்சு இனி அக்காவை போய் பாப்போம் எந்த நிலைமையில இருக்கான்னு. இவன் என்ன இங்கேயே உட்காந்துருக்கான்? சரி இவங்கிட்ட ரெண்டு ஒரு வார்த்தை பேச்சு கொடுத்துக்கிட்டு அந்த ஆளு அக்காவை பார்க்க போவோம். சதீஷே சித்தி. டாக்டர் வந்து பாத்துட்டு போனாங்களா மக்கா? ஆமா சித்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்துட்டு போனாங்க. அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. சரி மக்கா, அம்மையை நான் பாத்துக்கிட்டேன். வேண்டாம் சித்தி, அதான் சொல்லுதம்ல அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு. தூங்கட்டும் மக்கா, நல்லா நிம்மதியா தூங்கட்டும். நானும் கூட மாட இருந்து பாத்துக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சித்தி, அதான் நான் இருக்கம்ல. நீ என்ன மக்கா பண்ணுவ? உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கவலையோட இருப்ப. எங்க அக்காவை பாத்துக்கிட வேண்டிய கடமை எனக்கு தானே இருக்கு. அவளை நல்லபடியா உடம்பெல்லாம் சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய கடமை எனக்கு தான் மக்கா இருக்கு. நீ வேணா வீட்டுக்கு போ, அக்காவை நான் பாத்துக்கிட்டேன் மக்கா. இங்க பாருங்க சித்தி, நீங்க எதுவும் சொல்லாண்டா. எங்க அம்மாவை பாத்துக்கிட்டதுக்கு எனக்கு நல்லா தெரியும். இப்ப தூங்கிக்கிட்டு இருக்காங்க, யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு டாக்டர் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. டாக்டர் ஆயிரம் சொல்லுவாரு மக்கா. இருந்தாலும் திடீர்னு உங்க அம்மா கண்டுபிடிச்சு பார்க்கும்போது நான் பக்கத்துல இருந்தாதான் உங்க அம்மா சந்தோஷப்படுவா மக்கா. எங்க அம்மையை இந்த நிலைமைக்கு ஆக்குனதே இவங்க தான். இவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்களாமே. சரி சித்தி, ஆமா இவ்வளவு நேரமா எங்க போனீங்க? ஐயோ இப்படி சட்டுன்னு கேட்டுவிட்டானா? என்னத்த சொல்லி சமாளிக்க? அதான் கேட்கல சித்தி, இவ்வளவு நேரமா எங்க போனீங்க? அது வந்து மக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் வந்து பாத்துட்டு போனார்ல. அதனால டாக்டர்கிட்ட போய் கேட்க போன மத்துக்கா. அக்காவுக்கு உடம்பு சரியாயிருமா, எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு விசாரிக்கணும் பத்தியா. நல்லா விசாரிச்சிருப்பீங்க. என்ன மக்கா சொன்ன? ஒண்ணு இல்ல சித்தி, அம்மாவை பத்தி அவங்க ஹெல்த் கண்டிஷனை பத்தி நீங்க டாக்டர் கிட்ட நல்லா விசாரிச்சிருப்பீங்கன்னு சொன்னேன். ஆமா மக்கா, அதேதான். அக்காவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, சீக்கிரம் சரியாயிருவாளா அப்படி இப்படின்னு விசாரிக்கணும் பத்தியா. அதான் டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் பத்துக்க. சரி நீங்க உட்காந்துக்கா, நான் அக்காவை பாத்துட்டு வரேன். சித்தி சித்தி நில்லுங்க சித்தி. அட எத்தனை நேரம் சொல்லுதேன் அங்க போவாதீங்க, எங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு. கேட்காங்களா இவங்க? சித்தி நில்லுங்கன்னு சொல்லுதம்ல. ச்சே. ஆமா, எங்க அக்காக்காரி சதீஷ் சொன்ன மாதிரி தூங்கிட்டு தான் கிடக்கா. நான் சொன்னதையெல்லாம் முழுசா கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே மயங்கி விழுந்துட்டாளா? ஒருவேளை நம்மள மாதிரி நடிச்சிருப்பாளோ? இல்ல நம்மள மாதிரி நடிக்கலாம் இவளுக்கு தெரியாத. நாம தானே நடிப்பு அரக்கி. சரி நம்மளையே அப்படி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காம எங்க அக்காக்கு காதல உள்ள மாதிரி நாம சொல்ல வந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவோம். முதல்ல எழுப்பி பாப்பமா எழும்புதாளா இல்லையான்னு. ஏக்கா ஏக்கா விஜயா, அடியே விஜயா, அடியே விஜயான்னு கூப்பிட்டது என்ன சந்தோஷமா இருக்கு எனக்கு. இது நாள் வரைக்கும் எங்க அக்காவை நான் இப்படி கூப்பிட்டதே கிடையாது. ஆஸ்பத்திரியில இப்ப டாக்டர் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருப்பாவுல்ல, அதெல்லாம் திருட்டு அசந்து தூங்குதான்னு நினைக்கேன். ஆனாலும் எங்க அக்காவுக்கு நாம என்ன சொன்னாலும் காதல விழும், காதல் நல்லா உரைக்கும்ல. அதான் எங்க அக்காவை பத்தி ஏற்கனவே எனக்கு தெரியுமா. நாம சொல்ல வந்த விஷயத்த கரெக்டா சொல்லி முடிச்சிடணும். அப்பதான் எங்க அக்கா மனசு மாதிரி இந்த கல்யாணத்தையே நிறுத்துவா. அதே குந்தாணிகளா, நீங்க எங்க அக்கா வீட்டுக்கு சம்மந்தி மாறலா வரலாம்னு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களோ? ஏடி குந்தாணி மரகதம், உன் மவ அஞ்சலி எங்க அக்கா வீட்டுக்கு மருமவளா காலடி எடுத்து வைக்கவே முடியாது டி. நான் இருக்கிறது வரைக்கும் அதுக்கு நான் விட்டுருவேனாக்கும். எங்க அக்கா மனசை மாத்துறதுக்கு தானே டி நானே வந்திருக்கேன். இன்னும் பாருங்க, இப்ப நான் சொல்லப்பட்ட கதையிலேயே எங்க அக்கா கண்ணை முழிச்சு இந்த கல்யாணம் வேண்டாம், இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல போறா. எங்க அக்கா இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாள்ல, அத அந்த ரெண்டு குந்தாணிகளும் காதார கேட்கணுமே. சரி சரி, எப்படியும் அவ்வளவு காதல கேட்கதான் போறாளுவா. நம்ம வந்த விஷயத்த சொல்லுவோம் முதல்ல. ஏக்கா நீ நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்க எனக்கு தெரியும். ஆனாலும் நான் சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் உன் காதல விழுங்கா, உன் காதல உரைக்கும். அதனால நல்ல காது கொடுத்து கேளுக்கா. ஏக்கா நல்ல கேட்டுக்க, இந்த மரகதமும் தங்கராணி இவ ரெண்டு பேரும் சரி கிடையாதுக்கா. அவன் மவளை மவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க எல்லாரையும் அடிமையாக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளுக்கா. எங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்க என்னடானா எங்க சித்தி வந்து நின்றுகிட்டு பாடு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாடு பேசல, எங்க அத்தை மாரில பத்தி குறையா சொல்லிக்கிட்டு இருக்காவோ. மவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டு அப்படியே அண்ணன் மேல பாசமா இருக்க மாதிரி ரெண்டு பேரும் நடிச்சுக்கிட்டு அப்புறம் உன் பேர்ல உள்ள சொத்து பத்தி எல்லாத்தையும் அவ பேர்ல எழுதி வாங்கிடுவாளுக்கா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நடிப்பெல்லாம் நம்பி அத்தா வேற எல்லா சொத்து பத்தியும் எழுதி கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான். கடைசியில நீ நடு ரோட்ல தான் நிக்கணும். எவ்வளவு திமிரு எங்க சித்திக்கு. நானும் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ கேட்டுக்கிட்டு தான் இருக்க. நம்ம மவன் அரவிந்துக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு நினைக்கா. அவன் என்ன ஏதுன்னு கூட வந்து கேட்கல பத்தியா. பொண்ணு பார்க்க போனோம், பேசி முடிக்கணும் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூட அவன் விருப்பமே இல்லாம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தான் பத்தியாக்கா. அப்படின்னு அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தான் நினைக்கேன். நீ கல்யாணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் அவன் முகம் அப்படியே சங்கடமா மாறும்பதுக்க. எனக்கே அவனை பார்த்து என்ன நினைச்சு சங்கடமா இருந்து தெரியுமா. என்னது, எங்க அண்ணே கல்யாண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் சங்கடமா முகத்தை வச்சிருந்தானா?
அளந்து விடுதல எங்க சித்திய மாதிரி ஆளு யாருமே கிடையாது. இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் கேட்டுக்கக்கா. எனக்கு என்னவோ அரவிந்த் வேலை பார்க்கப்பட்ட இடத்துல ஏதாவது பிள்ளைய லவ் கிவ் பண்ணுவான்னு நினைக்கேன். அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லக்கா. என்ன சொல்லுதாங்க எங்க சித்தி? இன்னொரு நேரம் நம்ம அரவிந்த் வேணா கூப்பிட்டு அவன் மனசுல யார நினைச்சு வச்சிருக்கான், எந்த பிள்ளைய லவ் பண்ணுதான் என்ன யாதுன்னு விசாரிப்போமாக்கா. விசாரிக்குது அவன் மனசுல வேற ஒரு பிள்ளைதான் நினைச்சு வச்சிட்டு இருக்கான். அதனால நீ முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்து. இதெல்லாம் அவன்கிட்ட ஒண்ணும் சொல்லாம நம்ம கல்யாணத்தை நடத்தணும்னு வச்சுக்கேன். தாலி கட்டுற நேரத்துல அவன் பாட்டுக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு ஓடி போயிருவான். அப்புறம் உனக்கு தானக்கா சங்கடம், உனக்கும் அத்தானுக்கு தானக்கா ஊருக்குள்ள அசிங்கம். நிறுத்திட்டு வான் பேச்ச. எங்க வந்து நின்னுகிட்டு என்னத்த பேசிட்டு கிடக்க? கண்ணு முடிச்சிட்டியாக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எங்க அம்மா கண்ணு முழிச்சது இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இங்க பாருடி, என் குடும்ப விஷயத்துல தலையிடறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல, யார பத்தி பேசுறதுக்கும் உனக்கு உரிமை இல்ல. நான் சொன்னதெல்லாம் நல்ல காது கொடுத்து கேட்டீங்களா? இங்க பாருடி, உன் சீரெல்லாம் எனக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சு போச்சு. உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனதே நான் தான். ஆனா என் மக்க மாதிரி யாருக்கும் தெரியாது. நான் அவங்க கிட்ட எல்லாம் உன்னை பத்தி அசிங்கப்படுத்திட கூடாதுன்னு தான் நானும் அமைதியா இருந்துகிட்டு இருக்கேன். உன் மரியாதையை காப்பாத்திக்கிட்டு மரியாதையை வெளியே போயிருப்பதுக்க. எங்க அம்மா இப்படி பேசுதாங்கன்னா எங்க சித்திய பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. என்ன டீ முழிச்சுக்கிட்டு நிக்க? கிளம்பிட்டி முதல்ல. உண்மையிலேயே நான் அரவிந்த பத்தி சொன்னது உண்மைதாங்க. என் பிள்ளைய பத்தியோ என் மருமவளை பத்தியோ என் சம்மந்தி பாரலை பத்தியோ ஏதாவது இனி வாயை திறந்து பேசுன பல்லகில்ல உடச்சி கையில தந்துருவோம் பத்துக்க. வாயை மூடுங்க சித்தி. சதீஷ் அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? எனக்கு ஒண்ணு இல்ல மக்கா, இப்ப நான் நல்லா இருக்கேன். மக்கா சதீஷ் இங்க பாருங்க சித்தி, இது நாள் வரைக்கும் மக்கா சொக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பாசமா பேசின மாதிரி எங்க கிட்ட நடிச்சதெல்லாம் போதும். உங்க நடிப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடில இருந்தே எனக்கு நல்லா தெரியும். ஆனா எங்க அம்மாவுக்கு தெரியாதுன்னு நான் இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது எங்க அம்மாவும் உங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்க நடிப்பையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. இவ்வளவு காலமா எங்க குடும்பத்து மேலயும் எங்க மேலயும் அப்படியே அன்பும் அக்கறையும் பாசமா இருக்க மாதிரி நடிச்சிங்களே, அந்த நடிப்பெல்லாம் போதும். எங்க அண்ணனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதை நாங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு அந்த வேலையே தேவையில்லை. நானும் இவ்வளவு காலமா சித்தி சித்தின்னு எவ்வளவு பாசமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நீங்க எங்க மேல பாசம்னு அப்படியே வேஷம் தானே போட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. நம்ம வீட்டுல இருந்து நம்மளையே ஏமாத்தி நம்ம பணத்தை எல்லாம் ஆட்டைய போடுறதுக்கு தானே சித்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சித்தி, அப்படியே கவலைப்படுத மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடிக்காதீங்க. என்ன உங்க நடிப்பெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிட்டு. இவ்வளவு நாளா என் மக்கமாரிட்டலாம் உன்னை பத்தி நான் எதுவும் சொல்லாம வச்சிருந்தேன். எதுக்கு உன் மரியாதை அவனுகிட்ட எல்லாம் போகணும்னு. ஆனா உன்னை பத்தி என் மகன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானே, உன் நடிப்பையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானே. அந்த அளவுக்கு நடிப்பு நடிச்சிருக்கேன். என்னமோ எங்க அம்மா மேல அப்படியே ரொம்ப பாசமா இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. சொந்த அக்கா தானே. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம உடம்பு பலகீனமாகி ரத்தம் ஏத்தணும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அப்ப நீங்களா முன்னாடி வந்து நின்றுகிட்டு எங்க அக்காவுக்கு நான் ரத்தம் கொடுக்கேன்னு சொன்னீங்க. எங்க அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்து எங்க அம்மாவை நல்லபடியா காப்பாத்துறது எங்க ராணி அத்தை. உங்களுக்கு உடம்பு முடியாம இருந்தா நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சித்தி. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சே நானும் பார்த்தேனே. எங்க அத்தை எங்க அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஜூஸ் எல்லாம் நீங்களா குடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல மளிகை பொருள்லாம் வாங்கும்போது பில்ல மாத்தி போட்டு எவ்வளவு பணம் ஆட்டைய போட்டிருப்பிய. அப்புறம் எங்க அம்மாவை ஏமாத்தி சீட்டு போட்டுதேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு பணத்தை ஆட்டைய போட்டிருப்பிய. இன்னும் சொல்லதுக்கு வரிசையா அடிச்சுக்கிட்டே போகலாம், நிறைய இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? நானும் இத்தனை நாளா எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியக்கூடாது, தெரிஞ்சா நம்ம தங்கச்சியே இப்படி நம்மளை ஏமாத்திருக்காளேன்னு எங்க அம்மா கவலைப்படுவாங்களேன்னு தான் நானும் இத்தனை காலமா அமைதியே இருந்தேன். அன்னைக்கு கூட வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கீங்களேன்னு சொல்லிக்கிட்டு உங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனேனே. என்ன சித்தி பிளான் பண்ணீங்க வாசல்ல நின்னுகிட்டு? இங்க பாருங்க சித்தி, இனிமேலும் உங்களால எங்க யாரையும் ஏமாத்தலாம் முடியாது, நாங்களும் ஏமாறவும் மாட்டோம். இவ்வளவு நேரமா அப்படியே அக்கறை இருக்க மாதிரி பேசுனீங்களே, எங்க அண்ணன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுதான், அவனுக்கு இந்த கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு. அந்த அக்கறையும் கவலையும் இனிமேல் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் சித்தி. அதை எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிடியோம். என்ன எங்க குடும்ப விஷயத்துல இனிமேல் நீங்க தலையிடவே கூடாது. தலையிடவே கூடாது இல்ல, இனி எங்க வீட்டு பக்கமே நீங்க வரக்கூடாது. நீங்க எங்களை எப்படி ஏமாத்தணும்னு நினைச்சீங்களே இல்லையோ, ஆனா நானும் அண்ணனும் உங்க மேல பாசமா தான் சித்தி இருந்தோம்.
அப்புறம் நீங்க பாசமா இருந்தீங்களா இல்லையோ, சித்தப்பா எங்க மேல நல்ல பாசமா தான் இருந்தாங்க. பாசமா இருந்தாங்க, இப்பவும் எங்க மேல பாசமா தான் இருக்காங்க. அவர் ஒருத்தருக்காக தான் உங்க மரியாதை குறைய கூடாதுன்னு அமைதியே இவ்வளவு நேரமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அட பாவி மனுஷா, நான் அந்த பையன்கிட்ட எல்லாம் கெட்ட பேர் வாங்கிட்டேன், நீர் மட்டும் நல்ல பேரை வாங்கி வச்சிருக்கீங்க. என்ன சித்தி அந்த பக்கமா திரும்பி நின்று சித்தப்பாவை தானே ஏசிக்கிட்டு இருக்கீங்க? அது அது வந்து மக்கா. இங்க பாருங்க, மக்கா மக்கான்னு பாசமா கூப்பிட்டதெல்லாம் போதும். எங்க வீட்டு பிரச்சனை, எங்க வீட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிடியோம், உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். அதான் நீங்க அன்னைக்கே வாசல்ல நின்றுட்டு சொன்னீங்கல்ல, எங்க மாமனார் மாமியார் வீட்டுல ஏதோ பிரச்சனை, அதுக்குதான் மக்கா நாங்க நின்றுகிட்டு இருக்கேன்னு. சீக்கிரமா போய் உங்க மாமனார் மாமியார் வீட்டுல என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் போய் சரி பண்ணுங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்கல்ல, அதனால உங்க குடும்பத்திலேயே போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பாத்துக்கிடுங்க. இனி எங்க குடும்பத்துல நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிடியோம், உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். அப்படி சொல்லு மக்கா. ஏக்கா அவன் தான் இப்படி பேசிட்டு இருக்கானா, நீயுமா இப்படி பேசுற? எப்படியெல்லாம் பிளான் பண்ணீங்க பாத்தீங்களா சித்தி? வெளியே நின்றுகிட்டு நான் அப்பதே சொன்னேன், எங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, டாக்டர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு. நீங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு நான் சொல்லதையும் கேட்காம இங்க வந்து நின்றுகிட்டு எங்க அம்மா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்க அம்மா அதையெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஏதாவது ஒண்ணு ஆயிரணும். அதானே உங்க பிளானே? அப்படியே இந்த கல்யாணத்தையும் நிறுத்திடணும், அப்படித்தானே சித்தி? கரெக்ட்டா சொன்ன மக்கா. இவ அப்படிதான் பிளான் போட்டு உள்ள வந்திருக்கா. வேண்டாம் சித்தி, இது வரைக்கும் நீங்க பண்ண பாவமே போதும். அதுக்கு போய் பிராயச்சித்தத்தை தேடுங்க. இனிமேலும் இதுக்கு மேலேயும் பாவத்தை எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க கிளம்பலாம். மக்கா அது வந்து கிளம்புங்க சித்தி, உங்க மாமியார் மாமனார் எல்லாம் வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்காக. கிளம்புங்க. ஏக்கா கிளம்பிட்டி. வாசல் இந்த பக்கம் தான் இருக்கு சித்தி, கிளம்புங்க. கண்டிப்பா உங்களை கல்யாணத்துக்கு நாங்க கூப்பிடவே மாட்டோம், நீங்க கிளம்பலாம். படுபாவி பைய இப்படி அசிங்கப்படுத்தி போட்டானே. இவ்வளவு நாளா எல்லா விஷயமும் நம்மள பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கமுக்கமா இருந்திருக்கானே. சரி தப்புச்சா பொழச்சம்னு போயிட வேண்டியதான். மக்கா ஏம்மா, நீங்க எதை பத்தியும் நினைச்சு டென்ஷன் ஆகாண்டாமா, அமைதியே இருங்க. டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டோமா, கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாயிட்டு அதனாலதான் மயங்கி விழுந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அதனால நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கம்மா. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துலலாம் வீட்டுக்கு போயிடலாம். அப்படியே மக்கா வீட்டுக்கு கிளம்பிடலாமா? ஆமாம்மா, இங்கே இருந்துட்டு இருந்தா இப்படி. நாளைக்கு வேற அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அத்தை மாமா வீட்டுக்கு போறோம். கிளம்பாட்டமா போ. சரி மக்கா. சதீஷ் அண்ணனையும் அப்பாவையும் எங்க மக்கா? அவங்க டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு பில்லெல்லாம் பே பண்ண போயிருக்காங்கம்மா. இப்போ வந்துருவாங்க, வந்த உடனே நம்ம கிளம்ப வேண்டியதான். சரி மக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரி மக்கா, நீ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்துக்க. வருங்கால மாமியாரே. ஏம்மா, நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்பட்ட 5 மைனிய நல்லபடியா பாத்துக்கிடணுமா. நீயும் வாம்பாட்டுக்கு அப்படியே மாமியா மருமகன்னு சண்டெல்லாம் போட்டுட்டு கூடாது, சரியா? அட போமக்கா, நீ வேற. என் மருமகளை நம்மாவ மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடுவோம்க்கா. உன்கிட்ட இனி சொல்லதுக்கு என்னமக்கா, நானும் உன் சித்திகாரி பேச்ச கேட்டு ராணியும் மரகத்தையும் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் தெரியுமா? நான் பண்ண பாவத்தை எல்லாம் சரி பண்ணாண்டமாக்கா. நான் 5 பேர் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். சரிம்மா, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் அண்ணனையும் அப்பாவையும் பார்த்துட்டு வரேன். சரி மக்கா. மைனி எத்தே வாங்க தே. மக்கா, மைனி இப்ப எப்படி மக்கா இருக்காவோ? எத்தே ஒண்ணு கவலைப்படாதீங்க, எங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. மைனியா என்னாச்சு மைனி உங்களுக்கு? ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோன்னு சதீஷ் போன் பண்ணி சொன்ன உடனே மனசெல்லாம் எப்படி படபடா நடிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன் தெரியுமா? எத்தே அதான் சொல்லுதம்ல தே, எங்க அம்மா நல்லா இருக்காங்க, ஒண்ணு இல்லன்னு. மக்கா ஒண்ணு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா ஆஸ்பத்திரியில இருக்காவோ? எது வேற ஒண்ணு இல்ல தே, நாளைக்கு அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு நாங்க வீட்டுக்கு வரோம்ல. எங்க அம்மா அறக்க பறக்க ஒத்தையில கிடந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடந்தாவளா, சரியா சாப்பிடல பத்துக்கிடுங்க. என்ன மைனியா சரியா சாப்பிடாம இருந்தேளா? மரகதா அது வந்து அதான் சொன்னோம்ல தே, நாளைக்கு மருமகளை பார்க்க போறோம், ஸ்வீட்ஸு பலகாரம் அப்புறம் பூவெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் ஒத்தையிலே பார்த்துட்டு கிடந்தாங்க தே. வீட்டையெல்லாம் ஒத்தையில கழுவி எடுத்து விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடந்தாங்களா, சரியா சாப்பிடல பார்த்துக்கிடுங்க. கேட்டதுக்கு எனக்கு நேரம் இல்லை மக்கா, எல்லா வேலையும் பார்த்து முடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒழுங்கா சாப்பிடாம இருந்தாங்களா, அதனால தான் தே பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தோம், அதான் தே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஆனா என்ன மைனியா நீங்க பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுல எல்லா வேலையும் கிடந்து ஒத்தையில கிடந்து பார்த்துட்டு கிடந்தேளா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேல்டா, நான் கூட மாட உதவி பண்ணதுக்கு வந்திருப்போம்ல. சும்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இப்ப யாரு கஷ்டப்படாது? நான் என்ன சங்கடப்பட்டு மனசு படபடத்துக்கு ஓடி வந்தோம் தெரியுமா?
இங்க பாருங்க மைனியா, கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு சும்மா அப்படி இந்த டென்ஷன் ஆகிட்டு இருக்கப்பட்ட வேலையெல்லாம் விட்டுருங்க. நேரத்துக்கு நல்லா வயிறார சாப்பிடுங்க. நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நிம்மதியா இருக்க முடியும். இந்த வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டதுக்கு இப்போதைக்கு ஒரு ஆளை போட்டுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நான் கூட மாட வந்து வேலை பார்த்து தரேன். ஒத்தையில கடந்து வேலையை பார்க்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஆஸ்பத்திரியில வந்து கடந்தேன்னா எங்களுக்குலாம் மனசு சங்கடமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராணி, இப்ப நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்கணும் மைனியா, நீங்க நல்லா இருந்தாலும் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். இது நம்ம வீட்டு கல்யாணம், நீங்க இனிமேல் எந்த டென்ஷனும் படக்கூடாது. இனி கல்யாண வேலை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிடுவோம். நீங்க அமைதியா இருந்து நல்லா சந்தோஷமா வேடிக்கை மட்டும் பாருங்க, சரியா? எத்தே ஆமாக்கா, பின்ன இப்படி ஒத்தையில கடந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இப்படி ஆஸ்பத்திரியில இருந்து படுத்திருந்தாவன்னா நமக்கு பாக்குறதுக்கு சங்கடமா இருக்கு. நாங்க எல்லாரும் என்னத்துக்கு இருக்கோம்? இது நம்ம வீட்டு கல்யாணம்க்கா, அதனாலதான் சொல்லுவேன். நல்லா சொல்லுங்க தே. எங்க அம்மாட்ட ஒரு வேலையும் பார்க்காதம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்காங்க. என்ன மைனியா, என் மருமகன் சொல்லதையெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல ராணி, வீட்டு வேலையில நம்ம பார்க்காம பின்ன வேற யாரு பாப்பா? இங்க பாருங்க மைனியா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்ப நல்லா தேத்துங்க. எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிடியோம். மக்கா டாக்டர் எப்ப மக்கா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிருக்காரு? எத்தே இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. மைனியா, இன்னும் 2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி வீட்லயும் போய் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு ஜம்முன்னு வராண்டமா பொண்ணு பாக்கிறதுக்கு. சரி ராணி. மைனியா, நீங்க இப்ப சிரிச்சு பேசத பார்த்தாதான் எங்களுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நாங்களும் என்னமோ ஏதோன்னு எவ்வளவு பதறிட்டு இருந்தோம் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மரகதா, நீங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் நல்லா தான் இருக்கேன். சரி மைனியா, பேசிட்டே இருக்காதியா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, வீட்டுக்கு கிளம்பணும்ல. சரி ராணி. எப்படி சுபாக்கா பேர் எழுதியாச்சு, இனி அடுத்தது பாத்திமாக்கா. என்ன மாமியார் மருமகளும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு அப்படியே சிரிச்சு சிரிச்சு பாடு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு போய் பாப்போமே. இது பாத்திமாக்கா சொன்னோம்ல, என்னது பாத்திமாக்காவா? ஆத்தாடி, மாமியார் மருமகளும் தனியா பிளான் பண்ணுதீங்களோ? நான் வாரேன். பாத்திமாக்காவுக்கு மட்டும் தனியா அப்படியே பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம்னு மாமியார் மருமகளும் பிளான் போடுதீங்களோ? வாங்க கீதாக்கா. கமலாக்கா, நீங்க சரியான ஆளுதான். வந்ததும் வராததும் அப்படியே சாப்பாடை பத்தியே பேசிட்டு இருக்க. பிரியாணி பிரியாணின்னுகிட்டு அப்படியே எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுக்க மாதிரி கேட்ட உடனே எழுப்பி நின்று பதில சொல்லுதேல. பாத்திமாக்காவுக்கு மட்டும் ஒத்தையில பிரியாணி கொடுக்கலாம்னு மாமியார் மருமகளும் பிளான் போட்டுட்டு இருக்கு. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களோ? ஏக்கா, நாங்க பிரியாணி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கலக்கா. அட பேசாம இருமலரி, உங்க மாமியார் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுப்பா, எனக்கு நல்லா தெரியும். அதுக்க அட கூறு கேட்டவளா, அத என் மருமவ இல்ல, நாங்க அதை பத்தி பேசலன்னு சொல்லுதோம்ல. இன்னும் 2 நாள்ல என் மவன் துணி கடை திறக்க போறாம்ல, அப்போ அந்த திறப்பு விழாவுக்கு யாரெல்லாம் கூப்பிடலாம்னு என் மருமவ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவளும் வரிசையா பேரெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கா. பாத்திமாக்கா பேரை எழுத பார்த்தேன்னு என்கிட்ட என் மருமவ கேட்டுக்கிட்டு இருந்தா. நீ அதுக்குள்ள நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு கண்ணு காது மூக்கு வச்சு பேசிக்கிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு. கமலாக்கா, மதிப்பு மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதுங்கா. சும்மா இப்படி எழுப்பி எழுப்பி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதியா. இவன் நான் என்னமா பண்ணுவேன், நான் பாட்டுக்கு சாதாரணமா தான் பேசுவேன். அது நான் எந்திரிச்சு நின்ன மாதிரி இருக்கு, நான் என்ன செய்ய? இது என்னடா இது புது பழக்கம்? கடத்தரப்பு விழாவுக்கு தெருவில் இருக்கப்பட்டவே நம்ம ஊர்காரவே எல்லாரையும் கூப்பிட வேண்டியதுதானே? ஏன் மலரு, நீதான் உங்க மாமியார் கிட்ட சொன்னியா நம்ம தெருவில் இருக்கப்பட்ட முக்கியமான விஐபிகளை மட்டும் கூப்பிட்டா போதும், மீதி யாரையும் கூப்பிடாண்டாம்னு? என்னது விஐபிகளா? ஆமா மரகதக்கா, சின்ன பொண்ணு, நாங்க எல்லாரும் விஐபி தானே. ஏக்கா, சும்மா அப்படியே எழும்பி நின்று சிரிக்காதியா, மதிப்பு கொடுக்க மாதிரியே. முக்கியமான விஐபியா நாங்க தானே. ஆமாம்மா ஆமா. இது நம்ம கீதாக்கா பேர்ல நான் எழுதவே இல்லையே, நீங்க சொல்லவே இல்லையே. அட என்ன மலர்டி புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? படிச்ச புள்ள வேற, விஐபி பேரெல்லாம் அப்படி நோட்ல எழுதணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்படி நாங்க கடை திறக்க போறோம். எங்க கடை திறப்பு விழாவிற்கு வருகை தரும் முக்கியமான விஐபிகள் கீதா, சின்ன பொண்ணு, மரகதம் அப்படின்னு எங்க பேரெல்லாம் பேனர்ல தான் போடணும் முத்துக்க. அத விட்டுக்கிட்டு இப்படி நோட்ல எல்லாம் எழுதுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன மலர் சிரிக்கா? நான் உனக்கு சொல்லி எடுத்து தரேன், நல்லது கேட்டதெல்லாம் சொல்லி எடுத்து தரணும்ல. ஆமாக்கா, இப்படி எல்லாரையும் கூப்பிடாண்டான்னு என் மருமக ஒண்ணு என்கிட்ட சொல்லி தரல, நான் தான் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே செலவெல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டல, இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு இருந்தா செலவு அதிகமாகும். என்னதான் யாரெல்லாம் கூப்பிடலாம்னு பேரெல்லாம் எழுத சொன்ன பத்துக்க. ஏக்கா, அப்ப மருமக நல்ல மருமகதான், மாமியார் நீங்க தான் சரியில்லை பத்தியலா. என்ன கீதா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னக்கா உங்க மேல குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. கஷ்டம் வரும்போதெல்லாம் சிரிக்கணும்னு என் மருமவ தான் சொல்லி கொடுத்திருக்கா. சரி சரி, நல்லதான் சொல்லி எடுத்து கொடுத்திருக்கா. அதெல்லாம் இருக்கட்டே. அம்மா, கடைக்கு பேர் என்ன வைக்க போறியா? மாமியார் பேரா மருமவ பேரா? கமலா துணிக்கடை, மலர் துணிக்கடை, எந்த பேர் வைக்க போறியா? எந்த பேர் வச்சாலுமே எங்களுக்கு சந்தோஷம் தான்க்கா. அட அப்படியெல்லாம் சொல்லாத மலரு, புருஷன் முன்னாடி
அப்படி பளிச்சுன்னு வைக்கணும். என்ன பளிச்சுன்னு பேர் வைக்கணுமா? அப்ப பளிச்சு துணி கடை அப்படி வச்சிருவோமா? சரி மலரே, உங்க மாமியாரு காமெடி பண்ணிருக்காவோ. இப்ப சொல்லுங்க கேட்டுக்கிடுங்க. இந்த மலரு துணி கடை, கமலா துணி கடை, ஃப்ளவர் துணி கடை அப்படி எல்லாம் வைக்கிறத விட்டுட்டு கீதா துணி கடை இல்ல கீதா டெக்ஸ்டைல்ஸ் இல்ல கீதா பொட்டிக் அப்படி பேர் வைங்க. சூப்பரா இருக்கும். என்ன கமலாக்கா, நான் சொல்றது கரெக்ட் தானே? கடனை உடனே வாங்கி பணத்தை வச்சு உன் மாமியார் கிட்டயாவது உன் மாப்பிள்ளை கிட்டயாவது ஒரு பொட்டி கடையை வைக்க சொல்லி அதுக்கு கீதா பொட்டி கடை அப்படின்னு பேர் வைக்க சொல்லு. அத விட்டுட்டு எங்க கடைக்கு உன் பேரை வைக்கணுமாம்ல, அதுவும் பேரு பளிச்சு பளிச்சுன்னு இருக்குமாம்ல. ஆளப்பாரா, நீங்க என்னமோ சொல்லிக்கிடுங்கக்கா. ஆனா கீதா பொட்டிக் அப்படின்னு பேர் வச்சாதான் கடை வியாபாரம் அமோகமா போகும். சரி சரி, இப்படி மாமியார் மருமகளும் வாசல்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்காதியா. இன்னும் 2 நாள்ல கடை திறப்பு இருக்கு. ஊர்ல மட்ட வேலையெல்லாம் கிடக்கு. சீக்கிரமா போய் பாருங்க. நான் வேற சீக்கிரமா போய் இந்த பட்டு சேலை எல்லாத்தையும் அயன் பண்ண கொடுக்கணும். எதுக்குன்னு கேளு மலரு. எதுக்குக்கா? கடை திறப்பு விழாவுக்கு குத்து விளக்கு ஏத்துறதுக்கு நாங்க தான வரணும். VIP எல்லாம். அதுக்கு தான் பட்டு சேலை எல்லாத்தையும் அயன் பண்ண கொடுக்க போறேன். வரட்டா? கமலாக்கா போயிட்டு வரேனா? சப்பா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வீடு இருக்கு. நாளை கழிச்சு கடை திறப்பு இருக்கு. அடுத்த நாள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு தெரியலையா? சப்பாப்பா, VIP னா இப்படி தானே இருக்கணும். மருமோள கீதா எப்படி பேசிட்டு போறான்னு பத்தியா? இது அவங்க பேசுனதை கேட்டு நீங்க கோவமால இருந்தீங்க. அதெல்லாம் சும்மா மருமோள. கீதா எவ்வளவு பாசக்காரி தெரியுமா? அவ நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லார்கிட்டயுமே நல்ல உரிமையா பழகுவா பத்துக்க. இப்ப கூட பத்தி என்ன சொல்லிட்டு போறான்னு, சட்டுப்பட்டு எல்லா வேலையும் பாருங்க, குத்து விளக்கேற்றதுக்கு நாங்க தான் வரணும்னு. எனக்கும் கீதாக்காவை ரொம்ப பிடிக்கும் தே. மனசுல வஞ்சகம்னு எதுவும் இல்லாம நல்ல வெகுளித்தனமா பேசுவாங்க பாத்தீங்களா? அதானே